நிறைய இங்கிலீஷ் லேர்னர்ஸ் சொல்லக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட், சார் நான் நிறைய கிராமர் படிச்சிருக்கேன், இப்போவும் படிச்சுட்ருக்கேன், இங்கிலீஷ் கிளாஸஸ் கூட அட்டென்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் என்னோடய இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்கில் அவ்வளவா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியல, என்ன பண்ணணும்? இது ஒரு காமன் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. எங்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் தான் இந்த வீடியோ. ஆக்சுவலி இந்த இம்ப்ரூவ்மெண்ட் வராமல் இருப்பதற்கு 2 மேஜர் ரீசன்ஸ் உண்டு. அந்த ரீசன்ஸ் என்ன, நம்ம என்ன பண்ணணும், அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஹாய் மக்களே, வெல்கம் டு ப்ரொஃபஸர் ஜெரி ஜங்ஷன். திஸ் இஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் சீரீஸ். 2 மிஸ்டேக்ஸ் யூஸ்வலி இங்கிலீஷ் லேர்னர்ஸ் பண்ணுவாங்க. நம்பர் 1, இங்கிலீஷ் லேர்னிங்கிட்ட அவங்களுக்கு இருக்கக்கூடிய அணுகுமுறை, அப்ரோச்னு சொல்லுவோம், அது ஒரு ராங் அப்ரோச்சாக இருக்கும். நம்பர் 2, இங்கிலீஷ் லேர்னிங் பண்ணக்கூடிய விதம், மெத்தட், முறை, அது தவறானதாக இருக்கும். அது என்ன ராங் அப்ரோச்? ஆக்சுவலி நிறைய பேர் இங்கிலீஷை ஸ்டடி பண்ணுவாங்க, அவங்க லேர்ன் பண்ண மாட்டாங்க, ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க, அதை ஸ்டடி பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, எப்படி நம்ம ஒரு சப்ஜெக்டை ஸ்டடி பண்ணுறோமோ, எப்படி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸை ஸ்டடி பண்ணுறோமோ, அந்த மாதிரி அவங்க கிராமர் கம்ப்ளீட் ஃபோக்கஸ் கிராமரில் கொடுத்து அதை ஸ்டடி பண்ண துவங்குவாங்க. புக் வாங்கி படிப்பாங்க, வீடியோஸ் பார்த்து படிப்பாங்க. ஓகே, இட் இஸ் குட். இங்கிலீஷ் ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் ஆனதுனால நமக்கு கிராமர் ஓரளவு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஆனால் கிராமர் படிப்பதுனால எப்போவுமே இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்கை நம்ம டெவலப் பண்ண முடியாது. ஓகே, தேர் இஸ் நம்பர் 1 மிஸ்டேக். Okay, studying English as a subject. Number 2, wrong method. Methodல என்ன பண்ணுவாங்க? சேம் கிராமர் ஸ்டடி பண்ணுவாங்க, தென் தே ட்ரை டு டிரான்ஸ்லேட், மதர் டங்கை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பேசும்போது அவங்க மைண்டில் ஒரு ப்ராசஸ், 2 ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கும். நம்பர் 1, தமிழில் யோசித்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நம்பர் 2, ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் இதில் கிராமர் சரியா, இதில் என்ன டென்ஸ் வரும், அந்த மாதிரி ஒரு திங்கிங் ஓடிட்டே இருக்கும். ஸோ இட் ஆக்சுவலி மேக்ஸ் ஸ்பீக்கிங் வெரி டிஃபிகல்ட். அதில் இம்ப்ரூவ்மெண்ட்டையும் காண முடியாது. ஸோ நம்ம இதில் என்ன பண்ணணும்? நம்ம இங்கிலீஷை ஸ்டடி பண்ணக்கூடாது, அப்போ என்ன பண்ணணும்? லேர்ன் பண்ணணும். இட்ஸ் சம்திங் லைக் லேர்னிங் எ ஸ்கில். எப்படி சைக்கிளிங் லேர்ன் பண்ணுறோமோ, எப்படி நம்ம ஸ்விம்மிங் லேர்ன் பண்ணுறோமோ, அந்த மாதிரி இங்கிலீஷை ப்ராக்டிஸ் பண்ணி லேர்ன் பண்ணணும். அதில் இன்வால்வ் ஆகி லேர்ன் பண்ணணும். ஓகே, சும்மா கம்ப்ளீட்லி அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மட்டும் அனலைஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஆக்சுவலி கிராமர் மீன்ஸ் த சயின்ஸ் ஆஃப் லாங்குவேஜ். சயின்ஸ் ஆஃப் லாங்குவேஜை படித்து, இல்லைன்னா ரூல் புக் ஆஃப் லாங்குவேஜை படித்து ப்ராக்டிக்கலி அதை நம்மளை பேச வைக்காது. அது ஒரு ரெஃபரன்ஸாக தான், நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம் அதை உணரவும் அதை கரெக்ட் பண்ணவும் தான் கிராமர் நமக்கு உதவும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? தேர் இஸ் எ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆக்சுவலி தேர் இஸ் எ டெக்னிக் கால்டு இம்மர்ஷன் டெக்னிக். என்னோட கிளாஸ் ரூம்ஸில் யூஸ்வலி என்னோட இங்கிலீஷ் லேர்னிங் கிளாஸஸில் அது 2002 முதல், அதுக்கு முன்னால் இருந்து எப்போவுமே பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக தான் இருக்கும். Okay, what is this immersion technique? Immersion means, the word immersion means மூழ்குவது. ஓகே, ஒன்றில் மூழ்கி இருப்பது. ஸோ இம்மர்ஷன் டெக்னிக்னா என்ன? நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணணும்னா, இல்லைன்னா எனி லாங்குவேஜ் லேர்ன் பண்ணணும்னா, அந்த லாங்குவேஜில், அந்த கல்ச்சரில் நம்ம மூழ்கணும். ஓகே, கம்ப்ளீட்லி நம்ம அதில் மூழ்கணும். நம்மளை சுற்றி அந்த லாங்குவேஜ் இருக்கணும். நம்ம கம்ப்ளீட்லி மூழ்கி இருக்கும்போது நம்மளை தெரியாமலே நம்ம அந்த லாங்குவேஜை லேர்ன் பண்ண துவங்குவோம். ஸோ தேட் இஸ் த மெயின் ரீசன். ஆக்சுவலி ஒரு நார்த் இந்தியாவுக்கு போகக்கூடிய ஒரு தமிழ் பர்சன் ஈஸியாக ஹிந்தி லேர்ன் பண்ண முடியுது 6 months, within 6 months, because he is completely surrounded by the Hindi language. He is immersed in the language. ஓகே, அவங்க மேக்சிமம் கேட்பதும், அவங்க மேக்சிமம் வாசிப்பதும், அவங்க மேக்சிமம் பேச புஷ் பண்ணப்படுவதும் ஹிந்தியில் இருக்கும். தேர் இஸ் த மெயின் ரீசன். வித்தவுட் கோயிங் டு எனி கிராமர் கிளாஸ்,
ஹிந்தியில் எந்த கிராமட்டிக் ரூலும் தெரியாமலே அவங்களால ஈஸியாக ஹிந்தி பேச முடியுது. எனக்கு ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்ட் என்னென்னா, நான் கண்டுபிடிச்ச ஒரு காரியம் ஆக்சுவலி, தமிழுக்கும் மலையாளத்துக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் உண்டு. தமிழ் பீப்புள் கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் மலையாளம் அண்ட் தே கேன் ஈஸிலி ஸ்டார்ட் டு ஸ்பீக் ஆல்சோ. ஆனால் நான் கண்டுபிடித்த ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்ட் என்னென்னா, தமிழ் பீப்புள் கேரளாவில் போய் தமிழ் பேசினாலும் கூட, அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் கூட, அதில் ஒரு பர்ஃபெக்ட்னஸ் இருக்காது. ஈவன் ஆஃப்டர் 4-5 years you can find a lot of difference. ஒரு தமிழ் சுவை அவங்க மலையாளத்தில் இருக்கும். நிறைய மலையாளம் வேர்ட்ஸ் ராங்காக சொல்லுவாங்க, நிறைய மலையாளம் வேர்ட்ஸுக்கு பதிலாக தமிழ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் வென் தமிழ் பீப்புள் கோ டு எ ஹிந்தி லேண்ட், நிறைய தமிழ் பீப்புள் பியூட்டிஃபுல்லாக ஹிந்தி பேசுவாங்க. ப்ரொனன்சியேஷனில் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்காது. நிறைய ஹிந்தி வேர்ட்ஸ் அவங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். இடையில் தமிழ் மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. இதிலிருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, ஆக்சுவலி ஒரு என்டையர்லி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜை படிப்பது தான் கொஞ்சம் கூட ஈஸி. ஓகே, பிகாஸ் நீங்கள் ஹிந்தி லேண்டுக்கு போகும்போது யூ ஆர் கம்ப்ளீட்லி இம்மர்ஸ்ட் இன் தட் லாங்குவேஜ். ஹிந்திக்கும் தமிழுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அப்படியே அதை பாரோ பண்ணுறீங்க, அந்த லாங்குவேஜை அப்படியே கம்ப்ளீட்டாக பாரோ பண்ணுறீங்க. ஓகே, அப்படியே இமிட்டேட் பண்ணுறீங்க. சென்டென்ஸாக, வேர்ட்ஸாக, ஃப்ரேசஸாக அவங்க என்ன பேசுகிறாங்களோ அப்படியே காப்பிடிச்சு நீங்களும் பேசுகிறீங்க. வேரஸ் வென் யூ டாக் இன் மலையாளமே உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும், ஆல்மோஸ்ட் லைக் தமிழ். அதனால் ஒரு மிக்ஸ் அங்கே நடக்குது. உங்கள் ப்ரொனன்சியேஷனில் ஒரு தமிழ் சுவை திரும்ப திரும்ப இருந்துட்டு தான் இருக்குது. மலையாளம் வேர்ட்ஸுக்கு பதிலாக நீங்கள் தமிழ் வேர்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. பிகாஸ் மலையாளம் பீப்புளும் தமிழ் வேர்ட்ஸ் அவங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ தேட் இஸ் வை திஸ் immersion techniques works more than any other method or technique. Okay, please keep in your mind. Actually, லாங்குவேஜில் எல்லா லாங்குவேஜ்லேயுமே 4 skills உண்டு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், லிஸ்னிங், ரீடிங், ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங். இதில் 2 skills are inputs and 2 skills are outputs. ரீடிங்கும் லிஸ்னிங்கும் இன்புட்ஸ். இது ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் ஆக்சுவலி. இது புரிஞ்சாதான் உங்களுக்கு இம்மர்ஷன் டெக்னிக் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உங்களுக்கு புரியும். கேட்பதும், ஒரு லாங்குவேஜ் பேசுவதும், நிறைய கேட்பதும், அது நிறைய ரீட் பண்ணுவதும். ஓகே, ரீடிங்கும் லிசனிங்கும் இன்புட், உள்ளால் போகுது, பிரெயினுக்கு போகுது. அண்ட் ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங் ஆர் அவுட்புட். அங்கே ப்ராசஸ் பண்ண மேட்ரு நம்ம வெளியே கம்யூனிகேட் பண்ணுறோம், ஸ்பீக்கிங் வழியாக கம்யூனிகேட் பண்ணுறோம், இல்லைன்னா ரைட்டிங் வழியாக கம்யூனிகேட் பண்ணுறோம். இந்த ரெண்டும் அவுட்புட். உங்களுக்கு அவுட்புட்ஸ் நல்லா வரணும்னா, அதை ஸ்பீக்கிங்கும் ரைட்டிங்கும் நல்லபடியாக இம்ப்ரூவ் பண்ணணும்னா, ஃப்ளூவெண்ட்டாக இருக்கணும்னா, உங்களுக்கு நிறைய இன்புட்ஸ் இருக்கணும். எவ்வளவு நீங்கள் லிசன் பண்ணுறீங்களோ, ரீட் பண்ணுறீங்களோ, அந்த அளவுக்கு தான் உங்கள் அவுட்புட் இருக்கும். இங்கே தான் அந்த மெயின் சேஞ்ச். ஆக்சுவலி நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு, அவங்க நிறைய லிசன் பண்ணாமல், நிறைய ரீட் பண்ணாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, கிராம புக்கையே படிச்சுட்ருக்காங்க. ஓகே, கிராம புக்கையே படிச்சுட்ருக்காங்க, டிரான்ஸ்லேஷன் பண்ணி அதை பேச ட்ரை பண்ணுறாங்க. அது தவறு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நிறைய லிசன் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் கேட்கக்கூடிய ஆடியோ, வீடியோ எல்லாமே இங்கிலீஷில் லிசன் பண்ணுங்கள், இங்கிலீஷில் வாட்ச் பண்ணுங்கள், நிறைய இங்கிலீஷ் புக்ஸ் ரீட் பண்ணுங்கள், நிறைய இங்கிலீஷ் பேசுகிறவங்க கூட பேசுங்க. ஓகே, தேர் இஸ் அ தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். நீங்கள் ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணணுன்னா அது செய்து படிக்கணும். சைக்கிளிங்குக்கும் ஸ்விம்மிங்குக்கும் இன்புட் தேவையில்லை. அது ஒரு இன்டலெக்சுவல் ஸ்கில் இல்லை, அது ஒரு ஃபிசிக்கல் ஸ்கில். அதை ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டுமே போதுமானது. பட் லாங்குவேஜ் இஸ் அன் இன்டலெக்சுவல் ஸ்கில். லாங்குவேஜ் ஒரு இன்டலெக்சுவல் ஸ்கில், பிரெயின் சம்மந்தமான ஸ்கில் ஆனதுனால நீங்கள் அதை ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணால் போதாது, ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணால் போதாது. அதுக்கு முன்னால், ப்ராக்டிஸுக்கு முன்னால் நீங்கள் நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருக்கணும், நிறைய லிசன் பண்ணியிருக்கணும், நிறைய ரீட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அது வெளியே வரும். அப்போ நிறைய வேர்ட்ஸ், நிறைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ்,
நிறைய ஃப்ரேஸஸ் உங்கள் மெமரியில் ஸ்டோர் ஆகும், அது ப்ராசஸ் ஆகும், அதுதான் வெளியே வரும். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு இம்மர்ஸ் இன் தேட் லாங்குவேஜ். உங்களை சுற்றி ரீடிங், லிஸ்னிங், ஸ்பீக்கிங் எல்லாமே நடந்துகிட்ருக்கணும். யூஸ்வலி என்னோட இங்கிலீஷ் கிளாஸஸ் கம்ப்ளீட்லி லைக் தீஸாக தான் இருக்கும். நம்பர் 1, இங்கிலீஷ் கிளாஸஸ் 99% இங்கிலீஷில் தான் எல்லாமே நடக்கும். எல்லாருமே இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. ஸோ மாறி மாறி அதை லிசன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே கிடைக்கும். அதுபோல் பேசக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைக்கும், ப்ராக்டிஸ் சான்ஸ் கிடைக்கும். ஐ ஆல்சோ என்கரேஜ் மை ஸ்டூடெண்ட்ஸ் டு ரீட் எ லாட். தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, இப்போது உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். ஓகே சார், நான் நிறைய லிசன் பண்ணணும், ரீட் பண்ணணும், நான் என்ன மாதிரி புக்ஸ் ரீட் பண்ணலாம், இல்லை நான் என்ன மாதிரி வீடியோஸ், ஆடியோஸ் லிசன் பண்ணலாம்? 4 பாயிண்ட்ஸ் நான் சொல்ல போகிறேன், வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். ஏன்னா நீங்கள் நிறைய லிசன் பண்ணும்போது, ரீட் பண்ணும்போது, அது நம்ம லாங்குவேஜை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவது மட்டும் இல்லை, அது நம்ம லைஃப்பையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஓகே, தேர் இஸ் இன்டெலெக்சுவல் ஆக்டிவிட்டி. நம்ம மைண்டில் அது திங்கிங் ப்ராசஸை ட்ரிகர் பண்ணும். ஸோ மை ஃபர்ஸ்ட் அட்வைஸ் இஸ் டோன்ட் லிசன் ஆர் ரீட் டூ மச் ஆஃப் நெகட்டிவ் கண்டென்ட்ஸ். ஓகே, டோன்ட் டூ தேட். டூ மச் ஆஃப் நெகட்டிவ் கண்டென்ட்ஸ், குட் ஃபார் நத்திங், யூஸ்லெஸ் கண்டென்ட்டை கூடுதலாக லிசனும் ரீடும் பண்ணாதுங்க. ஓகே, நான் லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறேன்னுள்ள பேரில் கூடுதல் நீங்கள் நெகட்டிவ் கண்டென்ட் கன்சியூம் பண்ணால் அது உங்களை நெகட்டிவாக சார்ஜ் பண்ணும், உங்கள் லைஃப்பில் அது நெகட்டிவ் இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். ஸோ ஆல்வேஸ் நம்பர் 1, ரீட் அண்ட் லிசன் மோட்டிவேஷ்னல் புக்ஸ் ஆர் செல்ஃப்-ஹெல்ப் புக்ஸ் ஆர் செல்ஃப்-ஹெல்ப் மோட்டிவேஷ்னல் வீடியோஸ். Okay, நிறைய மோட்டிவேஷனல் வீடியோஸ் are there. A lot of trainers, okay, international trainers, speakers, a lot of people. அவங்களோட வீடியோஸ், ஆடியோஸ், புக்ஸை ரீட் பண்ணுங்கள், லிசன் பண்ணுங்கள். நம்பர் 2, வாழ்க்கையில் நிறைய அச்சீவ் பண்ண பீப்புளோட இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டிஸோட பயோகிராஃபிஸை பற்றி ரீட் பண்ணுங்கள், லிசன் பண்ணுங்கள். தட் கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் எனர்ஜி, லாட் ஆஃப் மோட்டிவேஷன். அண்ட் உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் கூட அது உங்களுக்கு நிறைய எனர்ஜி, வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெறலாம் அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வரும். நம்பர் 3, உங்களுக்கு எந்த டாபிக் இன்ட்ரெஸ்ட்டோ, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான டாப்பிக்கை லிசன் பண்ணுங்கள், ரீட் பண்ணுங்கள். அது கார்டனிங்காக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி. அது நீங்கள் லிசன் பண்ணும்போது, ரீட் பண்ணும்போது, நம்பர் 1, யூ கெட் ஹாப்பினஸ், சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்பர் 2, அது ஒரு ஹார்ட் ஒர்க் மாதிரியோ, அது ஒரு டிஃபிகல்ட் மாதிரியோ உங்களுக்கு ஃபீல் ஆகாது. யூ கேன் ஹாப்பிலி எக்ஸ்பீரியன்ஸ் தேட். நம்பர் 4, உங்கள் ஃபீல்டு ரிலேட்டட் கண்டென்ட்டை ரீட் பண்ணுங்கள், லிசன் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ட்ரெயினராக, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பர்சனாக, நீங்கள் எந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறீங்க, அது ரிலேட்டடாக உங்கள் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய லெவலில் உள்ள கான்டென்ட்ஸ், அது ரீடிங்காக இருந்தாலும் சரி, லிஸ்னிங்காக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் நிறைய லிசன் பண்ணுங்கள், ரீட் பண்ணுங்கள். பட் எல்லாத்தையுமே இங்கிலீஷ்லே பண்ணுங்கள். another important fact actually, நீங்கள் லிசன் பண்ணும்போது, ரீட் பண்ணும்போது அதில் உள்ள கண்டென்ட்டுக்காக மட்டும் இல்லை, நம்ம ஒரு இங்கிலீஷ் லேர்னிங் ஜேர்னியில் நம்ம என்ன இங்கிலீஷில் லிசன் பண்ணாலும், ரீட் பண்ணாலும் அதில் ஒரு இங்கிலீஷ் லேர்னிங் அப்ஜெக்டிவ் இருக்கணும். அதில் புதிய வேர்ட்ஸ் வரும்போது, புதிய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வரும்போது அது நம்ம மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகணும். ஸோ தேர் ஷுட் பி அ டெண்டன்சி இன் யூ டு அக்வயர் தேட், டு அண்டர்ஸ்டாண்ட் தேட். எப்போவுமே புதிய ஒரு வேர்டு, புதிய எக்ஸ்ப்ரெஷன், புதிய சென்டென்ஸ் வரும்போது அதை லேர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு டிசைரும், அதை லேர்ன் பண்ணக்கூடிய எஃபர்ட்டும், அதை பாயிண்ட் அவுட் பண்ணி, அதை செக் பண்ணி, அதை யூஸ் பண்ணக்கூடிய அந்த டெண்டன்சி, லேர்னிங் டெண்டன்சி உங்ககிட்ட இருக்கணும். ஸோ இஃப் யூ சேஞ்ச் ஆல் தீஸ் திங்ஸ், ஓகே, உங்கள் மெத்தடாலஜியும் உங்கள் அப்ரோச்சையும் இங்கிலீஷ் லேர்னிங்கில் மாற்றினா யூ கேன் ஃபைண்ட் எ வெரி ஃபாஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் யுவர் ஸ்பீக்கிங். இது கண்டிப்பாக நடக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்
நிறைய மோட்டிவேஷன் தந்திருக்கோம், நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு தந்திருக்கோம். ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இதை பற்றி ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்கன்னா கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. ஓகே, கமெண்ட்ஸ் போட்டு படிங்க. ஆக்சுவலி என்ன உங்கள் மனசில் தோணுதோ அதை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. ஸோ தேட் இஸ் ஆல்சோ எ வெரி குட் ப்ராக்டிஸ் ஃபார் யூ. ஓகே, நீங்கள் என்னோட இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விரும்புனா ஒரு ஹாய் போடுங்க. உங்கள் நம்பரை இல்லைனா என்னோட வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். என்னோட ஆம்பிஷன் 10 lakhs பீப்புளை இங்கிலீஷை எக்ஸலாக ஹெல்ப் பண்ணணும். அதான் யூ கேன் ஆல்சோ ஹெல்ப் மீ. தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் சோஃபா. அடுத்த வீடியோ வரும் வரைக்கும் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.